அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றின தகவலை நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஒரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, நம்மளை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டிருந்தாங்க. சரிங்களா? தொடர்பு கொண்டுட்டு இருந்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு 7 வருஷம் காலமாகவே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியாக பிரச்சனை வருது. முடியாமல் போய்க்கிட்டு இருக்கு. சாப்பிட முடியல. அவங்க உடல் எந்திரிச்சு நடக்க கூட முடியல அப்படிங்கிற மாரி ஒரு 7 வருஷ காலமாகவே இந்த துன்பத்த அனுபவிக்கிறாங்க. அதேபோல நாங்க மருத்துவமனையில போய் காட்டியும் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மலா தான் இருக்கு. உடம்புலலாம் எந்த நோயும் இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. ஆனா, உடல் ரீதியா ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாரி அந்த பெண்மணியோடைய பெண்மணியோடைய சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து நம்மளை யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தொடர்பு கொள்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா, அதன் பிறகு அவங்களுக்கு உண்டான டீட்டெயிலெல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டு நம்ம வணங்கக்கூடிய காளிகிட்ட குறியில் உட்காந்து நம்ம கேட்குறோம். இந்த மாதிரி உடல் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது என்னத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு நம்மளுடைய காளி பார்த்திங்கன்னா காட்டின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துர்மரணம் அடைஞ்ச ஒரு ஆன்மா அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன செய்யுது அப்படின்னா, தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதுபோல் நம்மளுடைய காளி நம்ம காட்சிகளாக காட்டுது. அதன் பிறகு அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அந்த வீட்டில் யாரும் வந்து இறந்து போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பெண்மணி சொன்னாங்க, என்னுடைய 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மகள் வந்து ஒரு விபத்தில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன் பிறகு சரி, நம்மளுக்கு காளி காட்டின விஷயம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு நம்ம மறுபடியும் காளிகிட்ட தியானத்தில் அமர்ந்து அந்த ஆன்மா யார், எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே அது வந்திருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை நம்ம காளி மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு காளி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, துர்மரணம் அடைஞ்ச ஆன்மா அந்த வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. எந்த ஒரு ஆன்மாவும் டைரெக்டாக வீட்டுக்குள்ளே வர முடியாது. வீட்டு ஆளுகளுடைய உத்தரவு அவங்க அழைச்சா மட்டும்தான் அது வரும். சரிங்களா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துர்மரணம் அடைஞ்ச ஆன்மாவுடைய ஃபோட்டோவை போட்டு இவங்க தெய்வத்துக்கு நிகராக என்ன செஞ்சுருக்காங்கன்னா படையல் போட்டு அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா சாமி மாதிரி கும்பிட்ருக்காங்க. சரிங்களா? சாமி மாதிரி கும்பிடவும் நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த துஷ்ட சக்தி என்ன செஞ்சிருச்சு, துர்மரணம் அடைஞ்ச அந்த ஆன்மா என்ன செஞ்சிருச்சு, வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. சரிங்களா? வீட்டுக்குள்ளே வந்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் என்ன செஞ்சிருச்சு, அவளை நீ உரிமையோடு அழைச்சி வீட்டுக்குள்ளே சோறு விடும்போது தெய்வம் என்ன செஞ்சிருச்சு, துஷ்ட சக்தி இருக்கிற இடத்துல தெய்வம் இருக்காது. அப்புறம் என்ன செஞ்சிருச்சு, தெய்வம் பூரா வெளியேறிக்கிருச்சு. சரிங்களா? தெய்வம் பூரா வெளியேறவும் இந்த துஷ்ட சக்தி என்ன செஞ்சிருச்சு, நம்மளுக்கு வசதியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஷ்ட சக்தி என்ன செஞ்சிருச்சு, அந்த வீட்டிலையே குடி கொண்டு வந்துருச்சு. இப்படி துஷ்ட சக்தி வீட்டில் இருந்துச்சுன்னா குடும்பமாக இருக்குமா? இருக்காது. சரிங்களா? குடும்பத்தில் சண்டை சச்சரவு, உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, பண கஷ்டம், இது போல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். தூக்கம் இருக்காது, கெட்ட கெட்ட கனவுகளாக வரும். இந்த மாதிரி இருக்கும். அவங்களும் நிறைய இடங்களில் பார்த்துருக்காங்க, செய்வன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த விஷயத்த சொல்லலை. அதோட நம்ம காலிகிட்ட நம்ம இது பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணப்போ, அதன் பிறகு அவளுக்கு சம்மந்தப்பட்ட அதுக்குண்டான பூஜைகள்லாம் செய்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பூஜையில் வச்சுருக்கோம். இனிமே தான் அவங்களுக்கு போய் நம்ம அவங்களுடைய வீட்டில் போய் சில யாகங்கள்லாம் வளர்த்து அந்த விஷயங்களை நம்ம கட்ட போகிறோம். அந்த ஆன்மாவை நம்ம கட்டி கொண்டு போய் மோட்சத்துக்கு அனுப்ப போகிறோம். சரிங்களா? அந்த பூஜைகளை தான் நம்ம பண்ணேன். ஏன் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதே போல் துர்மரணம் அடைஞ்ச ஆன்மாக்களுடைய பொருட்களோ இல்லை அவங்கள வச்சு தெய்வத்துக்கு நிகராகலாம் ஃபோட்டோ போட்டு வணங்கக்கூடாது. சரிங்களா? ஒருத்தவங்க ஆண்டு அனுபவித்து பிள்ளைகள் பெற்று சந்தோஷமாக வாழ்ந்து இயற்கையான மரணம் அடைஞ்சு இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள வணங்குறது தப்பு கிடையாது. வாழக்கூடிய வயதில் ஏதோ ஒரு அபசாவாகவோ இல்லை துர்மரணம் அடைஞ்ச ஒரு ஆன்மாவை கொண்டாந்து போட்டோம் அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே வரும். சரிங்களா? வீட்டுக்குள்ளே வரும்போது பல பிரச்சனைகள் அது கொடுக்கும். சரிங்களா? புண்ணிய ஆன்மா
துர்மரணம் அடைஞ்ச ஆன்மானுங்கிறது இருக்குது. சரிங்களா? அதனால யாரும் இந்த மாதிரி துர்மரணம் அடைஞ்ச ஆன்மா உங்கள் ஃபோட்டோவெல்லாம் போட்டு வணங்காதீங்க. அவங்க சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் வீட்லேயும் வச்சுக்கிறாதீங்க. சரிங்களா? அப்படி வச்சுக்கிட்டாலும் அந்த ஆன்மாங்கிறது வந்து நம்மளை தேடி வரும். சரிங்களா? இது போல் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இது போல் பிரச்சனைகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை இப்போவே சரி பண்ணிக்கிங்க. இது போல் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தெரியாமல் எதையும் பண்ணிக்கிட்டு இதனால தான் பிரச்சனை நடக்குதுங்கிறது தெரியாது. சரிங்களா? அதெல்லாம் நேர காலம் வரும்போது தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். சில பேருக்கு இதெல்லாம் தெரியாமையே நம்ம வழங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் போய் இதெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. ஆனால் யாருந்தான் கஷ்டப்படுறாங்கன்னே தெரியாது. அதுபோல் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி நான் அது யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்மள்ட்ட ஏதாவது பிரச்சனம் காலிட்ட வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு பிரச்சனம் பார்க்கணும், குறி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். யார் தயவுசெய்து கால் பண்ண வேண்டாம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக உள்ள நேரம் பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுவேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.